ஹலோ ஆல் வெள்ளிக்கிழமை. எனக்கு இன்னைக்கு லீவு. எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி 2 நாள் லீவு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமைன்னு நான் லீவை போட்டுட்டு பிள்ளைங்களோட ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இந்த 2 வாரம் பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டதுலேருந்து அவங்களோட ஒன்றாவே இருக்க முடியல. திங்கக்கிழமை எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு லீவ் இருந்தால் எனக்கு இருக்காது, எனக்கு லீவ் இருந்தால் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் இந்த 3 நாள் அவங்க கூட இருக்கணும்னு பிளான் பண்ணி தான் லீவ் போட்டேன். காலையிலேயே வீட்டு வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சுன்னா நல்ல வீட்டை க்ளீன் பண்ணி சாதாரண சமையல் சாதாரண ஒரு க்ளீனிங்கோடையே போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஆழ்ந்த ஒரு க்ளீனிங் இல்லை. அதனால் இன்றைக்கி பண்ணிடலான்ட்டு காலையிலேயே ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் டெராஸ் பக்கம் வந்தேன். டெராஸ் பக்கம் வரும்போது மாலை 5 மணி. ஒரே நாளில் எல்லா வேலையும் என்னால் பார்க்க முடியல தான். இருந்தாலும் இந்த 3 நாள் லீவு 3 நிமிஷம் மாதிரி போயிடும். ஸோ அதனால் தெராஸ் வேலையும் முடிச்சிடலான்னு கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு தான் வேலையை பார்த்தேன். எனக்கு ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருந்தது. இந்த மல்லிகை செடிலாம் பார்த்தீங்கன்னா போன செப்டம்பரில் எல்லாத்தையும் கட் பண்ணி விடும்போது சின்ன சின்ன கிளைகள்லாம் இருந்தது. வராதுன்னு நினச்சிட்டு ஒரு சின்ன பாட்டில் தூக்கி சொருகி வச்சுருந்தேன். ஆனால் சூப்பராக வந்திருந்தது. அதே மாதிரி தான் இந்த ரோஜா செடியும் எதிர்பார்க்கவே இல்லை, நல்ல துளிர் விட்டு வந்திருந்தது. சரி அவங்களெல்லாம் தூக்கி ஒரு ஒரு பாட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி பாட்டில் வச்சுட்டேன். மழை வேற நல்லா வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால் சீக்கிரமே வேலையை முடிச்சுட்டு டெராஸ்லாம் கழுவி விட்டுட்டேன். ஏன்னா மழையை நம்ப முடியாது, மழை வர மாதிரி இருக்குது வராத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நானே கழுவி விட்டுட்டேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, செடிகளுக்கு கூட தெரியுங்க எப்போ துளிர் விடணும், எப்போ காய்க்கணும், எப்போ பூக்கணும் அப்படின்றதெல்லாம். ஆனால் மனிதனுக்கு மட்டும் தெரியாது. இடம் பொருள் ஏவல் தெரியாமல் பேசுகிறதும், இடம் பொருள் ஏவல் தெரியாமல் சில விஷயங்களை சொல்கிறதும் மனிதன் வாய் மட்டும்தாங்க. நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு என் தலையெல்லாம் என் பொண்ணு தோட்டிட்டு இருந்தா. சரி ஓகே, இந்த புத்தா வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் இவரை எங்கே வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப நாளாக திணறிட்டு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணும்போது அவருக்குன்னு ஒரு இடம் பார்த்து வச்சுட்டேன். நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, வீட்டுக்குள்ளே நிறைய செடி வைங்க, ஆக்சிஜன் கொடுக்குற செடி வைங்க. ஏன்னா இந்த மணி பிளான்ட்டாக இருக்கட்டும், இன்னும் 2-3 செடிகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கும்போது நிறைய ஆக்சிஜன் கொடுக்கும், நமக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி வர வெள்ளிக்கிழமையா அப்படியே ஒரு பூஜையை போட்டு விட்டுட்டு நைட்டு சாப்பாட்டு வேலையை ஆரம்பித்தாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் நைட்டுக்கு தான் வந்தார் வேலை முடிச்சுட்டு. ஸோ அவருக்கு சாதம் போட்டுட்டு இன்றைக்கி என்ன சமையல் அப்படி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, வெங்காய காரக்குழம்பு, அதுக்கப்புறம் பரங்கிக்காய் கூட்டு, கீரை கூட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு. நாங்கள் எல்லாருமே மதியானம் சாப்பிட்டுட்டதுனால பிள்ளைங்களுக்கு தோசை தான் ஊற்றி கொடுத்துருந்தேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நம்ம வீட்டில் என்ன மாதிரி சூப்பரான பாத்திரம் பண்டம் இருந்தாலும் தேஞ்சு போன பாத்திரத்தை தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நான் எத்தனை கரண்டி இருந்தாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த தோசை திருப்புறத்துக்கு இந்த உடஞ்சி போன கரண்டி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிள்ளைங்களுக்கும் அதே தோசை சுட்டு கொடுத்துட்டு இன்னைய பொழுது சூப்பராக போச்சு. நாளைய வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.